என்னதான் கதிரோட விருப்பமே இல்லாம ராஜி வந்து அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற கிளம்பி போயிருந்தாலும் ராஜி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த முத்துவேலு சத்தியவேலு வந்து பாக்குற அளவுக்கு கதிர் வந்து இந்த ராஜிக்கு வரவேற்பு ஏற்பாடு பண்ணதெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராம் கடத்துறதும் ராஜிக்கு வந்து ரொம்பவே பெரிய தலைவலியா இருக்கு. எப்ப யார் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே டென்ஷனோட தான் ஒவ்வொரு நாளையுமே கடத்திக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் சொல்லி தரங்கிற பேர்ல டான்ஸ் மாஸ்டரும் வந்துட்டு ராஜியை தொட்டு தொட்டு பேசுறது ராஜிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணலாம் வேண்டாம், எனக்கு நல்லாவே டான்ஸ் தெரியும், நானே பண்ணிக்குவேன் அப்படி சொல்லிட்டு ராஜி பக்கத்திலே யாரையும் நெருங்க விட மாட்டாங்க. அந்த ஈவெண்ட் நடத்துறவங்களுமே வந்துட்டு ராஜிக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தெரிஞ்சு வீம்புக்குனே அவங்களுமே இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே பொறுமை இழந்து போன ராஜி வந்துட்டு அங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டு ரூம் விட்டு வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. வெளியே வந்து நடக்கிறதெல்லாம் பாக்குற ராஜி எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்காங்க. நம்ம தான் ஒருவேளை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோமா, வந்தது வந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு, எப்படியாவது மத்த ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கதிர் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு தீர்வு கிடைச்சிரும். நம்ம வீட்டுக்கு போறப்ப என்ன நடந்தாலும் சரி பணத்தோட தான் போனோம். நம்ம வீட்டுக்கு போன முதல் வேலையா கதிருக்கு வந்து டிராவல்ஸ் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவோட ராஜி வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு கதிர்கிட்டே சொல்லாம அமைதியா தான் இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு கதிர்மே வந்து ராஜிக்கு போன் பண்றாரு. போன் அட்டன் பண்ற ராஜி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஏற்கனவே கதிரே வந்து ராஜிக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல, எப்பயுமே இது மாதிரி சைலண்டாவே இருக்காது, ரொம்பவே தைரியமான பொண்ணு. அப்படி இருக்கிறப்ப சென்னைக்கு போனதுல இருந்து ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ராஜி நல்லா தான் இருக்கா, இல்ல ராஜிக்கு எதுவும் பிரச்சனை நடக்குதான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு கதிரே வந்து குழப்பத்தோட தான் இருக்காரு. அட்லீஸ்ட் ராஜி வந்து நடக்கிற விஷயத்தை கதிர்கிட்டயா ஷேர் பண்ணலாம். அப்படி கதிர்கிட்ட சொல்ல முடியாட்டினாலும் மீனா கிட்டயா சொல்லி இருந்திருக்கலாம். வீட்ல இருந்து அனுப்புறப்ப மீனா வந்துட்டு உனக்கு எது தேவைனாலும் எந்த பிரச்சனாலும் எனக்கு கூப்பிடு, என்னால முடிஞ்ச உதவி உனக்கு சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு மீனா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க. ஆனா ராஜியை பார்த்தனா கதிர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல, மீனா கிட்டே சொல்லல, அவங்களே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன நடந்தாலும் சரி வின் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. வழக்கம் போல கதிர் கூப்பிடுறப்ப ராஜி அமைதியா இருக்குமோ மறுபடியும் பிரச்சனை நடக்குதான் போல அப்படி சொல்லிட்டு கதிருக்கு இன்னமே பயம் அதிகமாயிருது. ராஜி கிட்ட போன் பேசிட்டு காரை ஓட்டிட்டு போற கதிர் வந்துட்டு கிட்டத்தட்ட காரை ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாரு. காரை விட்டு ரொம்பவே டென்ஷனா வெளியே வர கதிர் வந்துட்டு உண்மையை சொல்லு ராஜி, அங்க என்ன நடக்குது, நீ இப்படி எல்லாம் இருக்கிற ஆளே கிடையாது, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிற, எப்பயும் தைரியமா தானே இருப்பா, அங்க எதுவும் பிரச்சனை நடக்குதா சொல்லு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன், அப்படி ஒரு கம்பெனியே இல்ல அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு என்னமோ அங்க தப்பா நடக்கிற மாதிரி தோணுது ராஜி, உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு கதிர் டைரக்டாவே கேட்டுறாரு. சரி இதுக்கு மேலே கதிர் கிட்ட மறைக்க வேண்டாம், கதிர் ஒரு ஆள் கிட்ட மட்டுமா உண்மையை சொல்லலாம் அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜிமே வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு நடந்த எல்லா கசையுமே ஒண்ணு விடாம கதிர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த கதிர் வந்துட்டு அப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்து நீ ஏன் என்கிட்ட மறைச்ச, நீ ஃபர்ஸ்ட் நாள் போன் பேசுறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு, அப்பே நீ என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல, எந்த விஷயத்துல ஈகோ பார்க்கணும் கூட உனக்கு தெரியாது, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப ஈகோ பார்த்துக்கிட்டுலாம் இருப்பியா, நான் ஆல்ரெடி சென்னை கிளம்பிட்டேன், உன்னை பாக்குறதுக்காக தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், உன்னோட லொகேஷனை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணி விடு அப்படி சொல்லி கதிர் சொல்லிடுறாரு. உடனே பதட்டமாகற ராஜீவ் வந்துட்டு நீ எல்லாம் இங்க வர வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு, நான் எப்படியா முடிச்சிட்டு வந்துருவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட ட்ரை பண்றேன், நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணாம வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லி ராஜி பேசிட்டு இருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணனும்னா அதுக்கு உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும், அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு நான் உன் கூட இருக்கணும், நாங்க வர வேண்டாமா அப்படி சொல்லி வழியிலேயே நிப்பாட்டி கதிர் கேட்கிறாரு. கதிர் வேற ஊருக்கு கிளம்பியாச்சு, பாதி வழியில நிக்கிறான். கதிர் கூட இருந்தாலும் நமக்கு நல்லதுதான், நமக்கு இன்னுமே கான்ஃபிடன்ட் அதிகமாகும் அப்படி சொல்லி யோசிக்கிற ராஜிமே வந்துட்டு லொகேஷன் அனுப்பிச்சு கதிரை வர சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் கதிர் வர போற சந்தோஷத்துல ராஜி வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடண்டா போய் எல்லா ப்ரோக்ராமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மத்த எல்லாரையோடவே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ராஜி வந்துட்டு செகண்ட் ரோலுமே செலக்ட் ஆயிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு, அதையும் எப்படி நல்லபடியா முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா எல்லாரோட அதிகமான மார்க் நம்ம தான் ஸ்கோர் பண்ணிருப்போம், நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது அப்படி சொல்லி ராஜி யோசிச்சிருக்கப்பே கரெக்டா கதிர்மே ரூமுக்கு வந்துடுறாரு. கதிரை நேர்ல பார்த்ததுமே ராஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உனக்கு தான் இவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியுதுல, அப்படியே நான் அன்னைக்கு நான் வீட்டு கிளம்பி போறப்ப நீ போன்னு சொல்லிட்டு விட்டேன், உன்னை என்ன கூட வர சொல்லிருக்கணும், இல்லனா நீ என் கூட வந்திருக்கணும், இப்ப பாரு தனியா மாட்டிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை சிக்கிக்கிட்டு தவிக்கிற, சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வா போலாம் அப்படி சொல்லி கதிர் கூப்பிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, எனக்கு அந்த 10 லட்ச ரூபாய் பணம் வேணும், நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணணும், என்னோட திறமை என்னங்கறதை நான் இங்க இருக்க எல்லார்ட்டையும் நிரூபிச்சு காட்டணும், எனக்கு இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு சுத்தமா டான்ஸ் வராது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காலையில இந்த ராஜி யாருங்கிறத அவங்க எல்லாருமே பார்க்க போறாங்க, நாளைக்கு ஒரே ஒரு ஃபைனல் ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு, அதுல வின் பண்ணிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சு அப்படி சொல்லி ராஜி சொல்றாங்க. ராஜி பிடிவாதமா இருக்கும், கதிருக்குமே வேற வழி தெரியல, சரி இதுக்கு மேல உன்னோட விருப்பம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ நல்லா ரெஸ்ட் எடு, காலையில எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு கதிருமே தூங்குறதுக்காக போயிடுறாரு. நமக்கு ஒரு பிரச்சனை கதிர் உடனே கிளம்பி வந்துட்டான், நம்ம தான் கதிரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வீட்ல இருந்து கிளம்புறப்பே கதிர் வரமாட்டேன்னு சொன்னப்ப கதிரை நம்ம அப்பயே பிடிவாதமா கூப்பிட்டு வந்திருக்கலாம், நம்ம ஈகோ பார்த்த மாதிரி தானே கதிர் ஈகோ பார்த்திருக்கான், ஆனா நம்மளை விட அவன் தான் ஒரு படி கீழே இறங்கி வந்து நமக்கு ஒரு பிரச்சனை தான் அவன் தானே சென்னை கிளம்பி வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு கதிரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டே ராஜி தூங்கிடுறாங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே ராஜி வந்து ரொம்ப பதட்டமா ஃபைனல் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் எப்படி ஏனோ தானோன்னு முடிச்சிட்டேன், ஆனா இதுதான் ஃபைனல் ரவுண்டு, நான் வின் பண்ணிடுவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி சொல்லி ராஜி கதிர் கிட்ட கேக்குறாங்க. இதுல என்ன சந்தேகம் ராஜி, இங்க இருக்க எல்லாரோட உன்னால பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும், அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும்னு இல்ல, கண்டிப்பா நீ இந்த ஈவென்ட் வின் பண்ணிருவே, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போது நம்பிக்கை அப்போ அப்படி சொல்லிட்டு ராஜிக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லி கதிர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. கதிரோட இந்த மோட்டிவேஷனும் ராஜியோட பிடிவாதமும் சேர்ந்து ராஜிக்கு ரொம்பவே அதிகமான ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ராஜி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு மத்த எல்லாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல சொதப்பி இருந்தாலும் ஃபைனல் ரவுண்ட்ல
அதுக்குள்ள ராஜியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அந்த ஈவெண்ட் நடத்துறவங்களே மிரண்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கா, அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, உன்னோட உண்மையான திறமையை நாங்க புரிஞ்சுக்காம விட்டுட்டோம், உன்னை ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கமா அப்படி சொல்லிட்டு ஈவெண்ட் நடத்துற எல்லாருமே வந்து ராஜி கிட்ட மன்னிப்புமே கேட்டுறாங்க. ராஜி ஆசைப்பட்டபடி எல்லாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ராஜி வந்து ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸுமே வின் பண்ணிடுறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கான செக்கை வாங்குற ராஜி வந்து அந்த செக்கை கொண்டு வந்து கதிரோட கையில கொடுக்குறாங்க. இது எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிற, இது உன்னோட திறமைக்கு கிடைச்ச பரிசு, இது உன்கிட்ட தான் இருக்கணும் அப்படி சொல்லி கதிர் வாங்க மறுக்கிறாரு. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் திட்டு வாங்கிட்டு வந்ததே உனக்காக தான், இந்த 10 லட்ச ரூபாய் பணமே உனக்காக தான் நான் பாடுபட்டு சேர்த்திருக்கேன், இதை வச்சு நீ ஆசைப்பட்டபடி டிராவல்ஸ் ஆரம்பிச்சுக்கோ, நான் ஒண்ணு இந்த காசு உனக்காக ஃப்ரீயாலாம் தரல, நான் உனக்கு கடனா தான் தரேன், நீ வேற யார்கிட்டயே போய் லோன் கடன் வாங்குறதுக்கு என்கிட்ட இருந்த பணத்தையும் வாங்கிக்கோ, உன்னோட பிசினஸ் சக்சஸா போனதுக்கு அப்புறமா உன்னால எப்ப பணத்தை திருப்பி கொடுக்க முடியுதோ அப்ப கொடு, இதை நான் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு நீ நினைச்சுக்க வேண்டாம், நானும் உனக்கு கடனா தான் இதை கொடுக்குறேன், கொஞ்ச நாள் நானே இதை திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா கதிரை கன்வின்ஸ் பண்ணி கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ராஜி வந்து அந்த காசை எடுத்து கதிர் கையில கொடுத்துறாங்க. என்னதான் ராஜி கோவக்கார பொண்ணா இருந்தாலும் நம்ம பேச்சை கேட்காம சென்னை கிளம்பி வந்திருந்தாலும் இது எல்லாமே நமக்காக தான் பண்ணிருக்கு அப்படிங்கிறது கதிருக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டே காரை விட்டுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ராஜி காரை விட்டு கீழே இறங்க விடாம கதிர் வீட்டுக்குள்ள போய் மாலையெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் வெளியே வர சொல்லி இந்த முத்துவேல் சக்திவேல் வீட்டாளர்கள் கேட்கிற மாதிரி இப்பவா ராஜின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெளியே என்னமோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பாக்குறாங்க. அப்ப காரை விட்டு இறங்குற ராஜிக்கு கதிர் வந்து மாலையெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாரு. என்ன நடக்குதுன்னே புரியாம சக்திவேலும் முத்துவேலும் வீட்டுக்கு வெளியே நின்று முழிச்சுட்டு நிக்கிறாங்க. என்னதான் பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே ராஜி விருப்பமே இல்லாம அனுப்பிச்சு வச்சிருந்தாலும் ராஜி கதிர்க்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கு, கதிரோட பிசினஸ்க்கு தேவையான பணத்தை ரெடி பண்றதுக்காக தான் ராஜி வந்து இந்த ஈவென்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதும் பாண்டியனே வந்து இந்த ராஜியை ஏண்டா திட்டணும் அப்படி சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து ராஜி அந்த ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்து கதிர் ஆசைப்பட்டபடியே ராஜியை வந்து கதிருக்கு டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.